MRL Realty's Nature's Enclave Coastal Heaven theme-based resort villa plots ECR. மாதம் 10,000 வரை assured rental income. Lifetime free stay at resort. 30க்கும் மேற்பட்ட வசதிகளுடன். Call 9962888888. அன்னை Furnitures. அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள். டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்முடைய தலையங்கம் நிகழ்ச்சியில தமிழ்நாடு தொல்லியல் துறையில நிரப்பப்பட இருக்கக்கூடிய ஒரு பணிக்கு சமஸ்கிருதம் கட்டாயம் அப்படிங்கிற பொருள்ல தான் ஒரு அறிவிப்பு வந்து வெளியாகி இருக்கிறது. இந்த அறிவிப்பினுடைய பின்னணி என்ன, எதனால இப்போ ஒரு பேசுபொருளாக உருமாறி இருக்கிறது தொடர்பாக தொல்லியல் ஆய்வாளரும் நாணயவியல் அறிஞரும் தமிழ் ஆய்வாளருமான திரு மன்னர் மன்னன் அவர்களும் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அவர் என்ன பேசியிருக்கிறாரு, என்ன அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது, எதிர்போன்ற எதிர்வினைகள் வந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத இந்த காணொளியில் நம்ம வந்து முழுமையா பார்க்கலாம். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. சமீபத்தில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அதிலிருந்து விளம்பர எண் 690 அறிவிக்கை எண் 9/2024 நாள் 26/7/2024, அதாவது சரியா சொல்லணும் அப்படின்னா நேற்று தான் இந்த அறிவிப்பு வந்து வெளியாகி இருக்கிறது. இது என்னன்னா ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப தேர்வு, அதற்கான நேர்முக தேர்வு இல்லாத பணிகள், இன்டர்வியூ கிடையாது, இதுக்கு நேர்முக தேர்வு கிடையாது, அப்படி இல்லாத ஒரு பணிகள். இந்த பணிக்கான தேர்வு என்ன, எந்த பதவிக்கான தேர்வு நடத்துகிறாங்க, அதற்கான தகுதிகள் என்ன, வயது வரம்பு என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து எப்போதுமே டிஎன்பிஎஸ்சியில் வந்து குறிப்பிடுவாங்க. அப்படியாக இந்த டிஎன்பிஎஸ்சியில் எந்தெந்த பதவிகளுக்கான நாங்கள் வந்து ஆள் எடுக்கிறோம், எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்கிறாங்க. பதவி குறியீடும் வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் அவங்க என்ன போட்டிருக்கிறாங்க அவங்க படித்து காமிக்கிறேன். இது அப்படியே நீங்களும் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அதில் வந்து முதல் பதவி வேளாண் அலுவலர்னு சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு தகுதி என்ன அப்படிங்கிறத போட்டிருக்கிறாங்க. அதன் பிறகு கட்டட வடிவமைப்பு உதவியாளர்னு போட்டிருக்கிறாங்க. அதற்கான தகுதிகள் போட்டிருக்கிறாங்க. மூன்றாவதான பதவி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பதவி, உதவி காப்பாட்சியர். உதவி காப்பாட்சியர் அப்படிங்கிறது தான் பதவி. அது தொல்லியல் துறையில் இருக்கக்கூடிய ஒரு பதவி. காப்பாளர் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு பொருள் நம்ம எடுத்துக்கலாம். அதாவது அதை பாதுகாத்து வைக்கக்கூடிய ஒரு நபராக வந்து அவங்க இருக்கணும் அப்படிங்கிறது தான் உதவி காப்பாட்சியர். அவருக்கு தகுதி மற்றும் அனுபவம் அப்படிங்கிறதுல என்ன குறிப்பிட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது இங்கே வந்து ஒரு டிபேட்டாக வந்து மாறி இருக்கிறது. சமஸ்கிருத பட்டப்படிப்புடன் திராவிட மொழிகள் மற்றும் பண்டைய இந்திய வரலாறு பற்றிய அறிவு கட்டாயம் பெற்றிருக்க வேண்டும். சமஸ்கிருத பட்டப்படிப்புடன் திராவிட மொழிகள் மற்றும் பண்டைய இந்திய வரலாறு பற்றிய அறிவு கட்டாயம் பெற்றிருக்க வேண்டும். அல்லது தொல்லியலில் பட்டப்படிப்பு சமஸ்கிருத பிராக்கெட்டில் சமஸ்கிருத பணி அறிவுடன் சமஸ்கிருதத்தில் உயர்தகுதி மற்றும் திராவிட மொழிகள் மற்றும் எழுத்துகள் மற்றும் பண்டைய இந்திய வரலாறு ஆகியவற்றில் அறிவு. நான் சொல்லியிருக்கிறது 2 இருக்குது இல்லையா, அது 2த்துமே சமஸ்கிருதம் கட்டாயம். இரண்டாவது பாயிண்ட்டு, மேற்படி கல்வி தகுதியுடன் கூடிய தேர்வர்கள் இல்லாத பட்சத்தில் வரலாறு பட்டத்துடன் சமஸ்கிருத பணி அறிவு பெற்ற தேர்வர்கள் கருதப்படுவர். இவங்க மேலே 2 சொன்னதுலையுமே இல்லை அப்படின்னா வரலாறு படித்து சமஸ்கிருத பணி அறிவு அவங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. மூன்றாவதாக, சமஸ்கிருதத்தில் உயர் தகுதி பெற்றிருப்பவர்களுக்கு முன்னுரிமை நாங்கள் கொடுப்போம், அவங்களுக்கு தான் ப்ரையாரிட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தொல்லியல் துறை அப்படிங்கிறது மற்ற துறையிலிருந்து ரொம்ப ரொம்ப வேறுபட்ட ஒரு முக்கியமான துறையாக கருதப்படுகிறது. காரணம் அது ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு ரயில்வே எக்ஸாம் இருக்குது, ஒரு அஞ்சல் துறை தேர்வு இருக்குது, அல்லது வேறு ஏதேனும் நடுவணரசினுடைய பணிகளுக்கான தேர்வு இருக்குது. இதில் தமிழர்கள் இல்லை, தமிழர்கள் அவர்களுடைய பணி வாய்ப்பானது மற்றவர்களால் வந்து பறிக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வச்சாங்க அப்படின்னா அது ஒரு பணி, அது ஒரு ஊதியம், அதன் காரணமாக நமக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் போகிறது. ஆனால் அவை எல்லாவற்றையும் விட ஏன் தொல்லியல் துறை மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது என்றால், தொல்லியல் துறை என்பது வரலாறு சம்பந்தப்பட்டது. நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய முற்காலம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத வருங்கால தலைமுறையினருக்கு சொல்லக்கூடிய ஒரு துறையாக இருக்கிறது. இதை பற்றி எழுத்தாளரும் ஆய்வாளருமான திரு மன்னர் மன்னன் அவர்கள் வந்து ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்கிறாங்க. சமஸ்கிருதம் கட்டாயம், தமிழ் கட்டாயம் அல்ல. சமஸ்கிருதம் கட்டாயம், தமிழ் கட்டாயம் அல்ல. தமிழக தொல்லியல் துறையில் தமிழர்களை தவிர்க்கும் திராவிடம். இப்போது வெளியான தமிழக தொல்லியல் துறை பணியிடங்களுக்கான அறிவிப்பில் சமஸ்கிருத தகுதி கட்டாயம் என உள்ளது.
ஏதாவது திராவிட மொழி தெரிந்திருக்க வேண்டுமாம், அது தமிழாக இருக்க வேண்டும் என கட்டாயம் இல்லை. முன்னர் நாகசாமி கொண்டு வந்த தமிழ் விரோத விதிகளை திராவிட மாடல் ஆட்சியும் தொடர்ந்து பின்பற்றுகிறது. ஆரியமும் திராவிடமும் ஒன்று சேர்ந்து தமிழரின் வரிப்பணத்திலேயே தமிழர் வரலாற்றை அழிக்கும் இடமாக தமிழ்நாடு தொல்லியல் துறை தொடர்கிறது. இன்னும் எத்தனை கல்வெட்டுகளையும் ஓலைகளையும் வரலாற்று சான்றுகளையும் அழிக்கவும் திரிக்கவும் போகிறார்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து கேட்டிருக்கிறார். இவர் குறிப்பிட்டக்கூடிய ஒரு முக்கியமான நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நாகசாமி அப்படிங்கிறவர். இந்த நாகசாமி அப்படிங்கிறவர் இதற்கு முன்னாடியே தொல்லியல் துறையில் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருந்தார். அவர் தான் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தார். அந்த நேரத்திலேயே அவர் பல தமிழ் சார்ந்த சான்றுகளை வந்து அழிக்கிறாரு, அதற்கு முரணாக செயல்படுகிறாரு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அவரை பற்றி ஒரு விஷயத்தையே கூட திரு மன்னர்மன்னன் அவர்கள் நம்மள்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவர் சொல்லும்போது ஒரு சில ஆச்சரியமான தகவல்கள்லாம் சொல்லியிருந்தார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், தமிழ்நாடு தொல்லியல் துறையை எந்த வகையிலலாம் சிதைக்க முடியுமோ சிதைத்து வைத்து சென்றிருப்பவர் தான் நாகசாமி அப்படின்னு ஒரு குறிப்பிடுறாரு. அதில் குறிப்பாக என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு இப்போ வந்து நீங்கள் இந்த கிடைக்கக்கூடிய கல்வெட்டுகளுக்கோ அல்லது சிலைகளுக்கோ வந்து பெயிண்ட் அடிக்கக்கூடாது, வண்ணம் பூசக்கூடாதுங்கிறது ஒரு விதி இருக்குது. ஆனால் பூஜை செய்யப்படாதவைகளுக்கு வண்ணம் பூசலாம், ஆகமத்தில் அப்படி சொல்லியிருக்குது, நான் பெரியவா கிட்ட கேட்டேன் அப்படின்னு அவர் பல இடங்களில் வந்து பதிவு செய்திருப்பதாகவும், இது மட்டும் இல்லாமல் சமஸ்கிருதத்தில் சில கல்வெட்டுகள் புரியல அப்படின்னா நான் பெரியவா கிட்ட தான் கேட்பேன், சங்கர மடத்தை தான் நான் போவேன், அங்கே அவங்க சொன்ன பிறகு தான் அதை நான் வந்து அப்படி எழுதுவேன் அப்படின்னு பலமுறை அவர் பேசியிருப்பதாகவும் மன்னன் தன்னுடைய தகவலை வந்து தெரிவிக்கிறார். இப்படியாக இருந்திருக்கிற ஒரு தொல்லியல் துறை, இப்படியாக ஆக்கப்பட்டிருக்கிற ஒரு தொல்லியல் துறையில் தான் நாகசாமி அவர்கள் சமஸ்கிருதம் கட்டாயமாக தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற விதியை இந்த தொல்லியல் துறையில் பதவிகளுக்கான தகுதியாக வந்து கொண்டு வராரு. அந்த சமயத்தில் இன்றைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நாகசாமி எதிர்த்து ஒரு அறிக்கை விட்டுருக்கிறாராம். அந்த அறிக்கையில் தமிழர் விரோத நாகசாமி அப்படின்னே வந்து அவர் பேசியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நாகசாமி தொடர்ந்து தமிழர்களுக்கு எதிராக சிந்திக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதற்கு பதிலளித்த நாகசாமி அந்த சமயத்தில் உங்களுடைய தந்தையிடம் என்னை பற்றி கேட்டு பாருங்கள், அவர் சொல்லுவார், நான் வந்து பொய்யெல்லாம் ஒன்றும் சொல்லலை, கட்டபொம்மனை பற்றிய கதைகளுக்கு கூட நான் தான் தரவுகள் எழுதி கொடுத்தேன் அப்படின்னு வந்து பேசியிருக்கிறாரு நாகசாமி. அதன் பிறகு திமுக தரப்புலேருந்து நாகசாமி எதிர்த்து எந்த விதமான எதிர்வினைகளும் வந்து வரலை. ஆனால் இன்றைக்கு தமிழ்நாடு தொல்லியல் துறையில் இருக்கக்கூடிய முக்கியமான பதவிகள் எல்லாம் இருப்பவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நாகசாமியினுடைய மாணவர்கள் தான். அப்போ அவங்க அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல அவர் என்ன ஒரு விதியை வச்சுட்டு போனாரோ அந்த விதியவே இன்றைக்கி வந்து பின்பற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. என்னது, திராவிட மொழிகளில் ஒரு மொழி தெரிஞ்சிருக்கணும், சமஸ்கிருதம் கட்டாயமாக தெரிஞ்சிருக்கணும். உதவி காப்பாட்சியாளர் பணிக்கு எதற்கு சமஸ்கிருதம் கட்டாயம்னு சொல்லணும்? தமிழ்நாட்டில் அதிகமாக கிடைக்கக்கூடிய கல்வெட்டுகள் எது? தமிழ் கல்வெட்டுகள் தானே. அப்போ அதை படிக்கிறது என்ன தெரியணும்? தமிழ் தெரியணும் தானே. அப்போ குறைவாக கிடைக்கக்கூடிய கல்வெட்டுகள்ங்கிறது சமஸ்கிருத கல்வெட்டுகளாக இருக்கிறது. உண்மையிலேயே ஒரு சமஸ்கிருத கல்வெட்டை படிக்கணும்னா 2-3 பேர் சேர்ந்து தான் வந்து உதவியாளர் வைத்து கொண்டு தான் படிக்கணும். அது தனியாலாம் சமஸ்கிருதம் தெரிஞ்சவங்களால மட்டுமே படிச்சிட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கல்வெட்டு ஆய்வுத்துறையில் இருக்கிறவங்க. ஆனால் சமஸ்கிருதம் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும், திராவிட மொழிகளில் ஒன்று தெரிஞ்சிருக்கணும்னா தமிழே தெரியாத ஒரு நபர் அந்த பணிக்கு வர முடியுமா முடியாதா? இப்போ வர முடியும். அப்போ தமிழ் கட்டாயம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இடம்பெறலை, தமிழ் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு விதியே அங்கே இல்லை. அப்போ இது மட்டும் இல்லாமல் நாகசாமி அவர்கள் இருக்கும்போது அவர் மகா பெரியவா அவர்கள்ட்ட கேட்டு சங்கர மடத்துக்கிட்ட கேட்டு தான் பல விஷயங்களை பண்ணியிருக்கிறாருன்னு வெளிப்படையாக பப்ளிஷே ஆகிற நியூஸ்லாம் நிறைய இருக்குது. அப்போ தமிழ்நாடு தொல்லியல் துறை சமஸ்கிருதம் தெரிந்த நபர்கள்ட்ட தான் போகணும் அப்படின்னா நாளைக்கு நாகசாமியே சங்கர மடத்துக்கிட்ட தான் போயிருக்கிறாரு, அங்கே தான் போய் அவங்கள்ட்ட கேட்டுருக்கிறாரு அப்படின்னா நாளைக்கு அவரை போகிறவங்க அங்கே தானே போய் கேட்பாங்க. அப்போ தமிழக தொல்லியல் துறை சங்கர மடத்தின் கட்டுப்பாட்டில் இருக்க போதா? அப்போ தமிழக தொல்லியல் துறை யாரினுடைய அறிவுரையின் பேர் இயங்க போகிறது? யார் அதை இயக்க போகிறாங்க? இந்த போன்ற பணிகள்லாம் ஏன் நீங்கள் வந்து தமிழ் கட்டாயம்னு இல்லை? அதான் ரொம்ப நம்ம எளிமையான கேள்வி. தமிழ் கட்டாயம் அப்படிங்கிறது ஏன் இல்லை? அப்போது தமிழ்நாட்டினுடைய கல்வெட்டுத்துறை அல்லது தொல்லியல் துறை அப்படிங்கிறது சங்கர மடத்துக்கிட்ட அறிவுரை கேட்டு தான் செயல்படும் அப்படின்னா இதுதான் வந்து ஆரிய எதிர்ப்பா, இதுதான் வந்து பார்ப்பனிய எதிர்ப்பா, இதுதான் சமஸ்கிருத எதிர்ப்பா அப்படின்னு தமிழ் ஆர்வலர்கள் மிக கடுமையான கேள்விகளை எழுப்பிக்கிட்டு வராங்க.
இது பற்றி ஏற்கனவே நம்முடைய 4th எஸ்டேட் தமிழ் ஊடகத்திற்கு எழுத்தாளரும் ஆய்வாளருமான திரு மன்னர் மன்னன் அவர்கள் ஆதித்த கரிகாலன் அந்த புத்தகம் தொடர்பாக அளித்த ஒரு பேட்டியிலேயே இந்த தொல்லியல் நடந்து கொண்டிருக்கக்கூடிய மிக மோசமான விவகாரங்களை குறித்து பேசியிருந்தார். அந்த பேச்சையும் நீங்கள் கேளுங்க. இப்போ ஒரு அரசர் ராஜகேசரி இருக்கிறாருன்னா அவருடைய ஆட்சியினுடைய இறுதி காலத்தில் ஒரு பரகேசரி அவர் கூப்பிட்டு அவர் கூட வச்சுப்பார். 2 வருஷம் 3 வருஷம் சேர்ந்து இப்போ ராஜராஜ சோழன் கூட ராஜேந்திர சோழன் 2 வருஷம் சேர்ந்து ஆட்சியை பகிர்ந்துக்கிட்டார். இப்போ இந்த பகிர்ந்துக்கிட்ட கணக்கு எங்கே போகும்? அதையும் சேர்க்கணும். அப்போ அதையும் சேர்க்கணும். அதை சேர்க்காம அவங்க கணக்கு போட்டு ஒட்டுமொத்த வரலாறையும் குழப்பி விட்டாங்க. குழப்பி விட்டதுக்கு பின்னாடி என்ன ஆச்சுன்னா, நம்ம ஒரு கல்வெட்டை பார்க்குறோம். இந்த அரசனுடைய இந்த ஆட்சி ஆண்டுலன்னு ஒரு கல்வெட்டில் இருக்கும். அதே மாதிரி வானியல் குறிப்பு இருக்கும். இந்த மாதத்தில் இந்த நட்சத்திரத்தில் கொடுத்தோம் அப்படின்ட்டு இந்த வானியல் குறிப்பை வச்சு அந்த ஆண்டை கண்டுபிடிக்கலாம். உதாரணத்துக்கு இந்த உடையார்குடி கல்வெட்டை பார்த்தீங்கன்னா அந்த விற்பனை நடந்த ஆண்டு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திரத்தில் இந்த திதியிலன்னு சொல்லி அவங்க அந்த கல்வெட்டிலே குறிப்பிட்டிருக்காங்க. அதை நம்ம வானியல் கூட பொருத்தி பார்க்குறப்போ 988வது ஆண்டு வருது. சரி, ராஜராஜ சோழன் ஆட்சிக்கு வந்தது 985ன்னு எல்லாருக்குமே தெரியும். 985. அப்போ 2வது ஆட்சி ஆண்டு எப்படி 988 வரும்? யாராவது கேட்டாங்களா? 87 தான் வரணும். 87 தான் அதிகபட்சம் வரலாம். நீலகண்ட சாஸ்திரியார் அதுக்கு என்ன விளக்கம் சொன்னார்னா, நடந்து முடிஞ்ச ஆட்சி ஆண்டை குறிப்பிட்டிருக்கலாம். ஆனால் அப்படி ஒரு முறை சோழர்கள் கிடையாது. பாண்டியர்கள் நடந்து முடிந்த ஆட்சி ஆண்டை குறிப்பாங்க, சோழர்கள் அப்படி குறிப்பிட மாட்டாங்க. 2வது ஆட்சினா நடந்துகிட்டு இருக்க ஆட்சி ஆண்டுன்னு குறிப்பிடுவாங்க. அப்போ இந்த ஒரு கல்வெட்டு மட்டும் எப்படி வேற முறையில் பொறிக்கப்பட்டது? இப்போ முதல்ல கல்வெட்டுன்னா என்ன, ஆட்சி ஆண்டுன்னா என்ன, எப்படி கணக்கு போடுறாங்க, இந்த முறை மக்களுக்கு இது சொல்லப்படணும். ஆனால் இது வரைக்கும் நம்ம பல்கலைக்கழக பாடத்திட்டம் உள்பட எதுலையுமே கல்வெட்டுனா என்னன்னே சொல்ல மாட்டாங்க. படிப்பதை பற்றி சொல்ல மாட்டாங்க. கல்வெட்டுனாலே என்னன்னு சொல்லாமல் இந்த கல்வெட்டில் இந்த ஒரு வரியை மட்டும் தூக்கிக்க வேண்டியது. இந்த ஒரு வரி இருக்கு பாருங்க கல்வெட்டில், இந்த வரி இருக்கு பாருங்க செப்பேட்டில் அப்படின்னா படிக்கிறவனை எப்படி புரியும்? இது படிக்கிறவனை ஏமாத்துற வேலையா இல்லையா? கண்டிப்பாக ஏமாத்துற வேலை தான். இப்படி தான் சோழர் வரலாறு பெரும்பாலும் சீரழிக்கப்படுது. இப்போ நீங்கள் இந்த கல்வெட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கடைசியில் ஒரு வேண்டுதல் இருக்கும். இந்த தர்மத்தை யாராவது பாலிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய பாதங்கள் எனது தலை மேலன அப்படின்னு யாராவது ஒரு வேண்டுதல் கொடுப்பாங்க. இப்போ ராஜராஜ சோழன் ஒரு கல்வெட்டை வெட்டுறாருன்னா ராஜராஜ சோழன் சொல்லி இந்த கல்வெட்டு வெட்டப்படுதுன்னு ஆரம்பிக்கும். கடைசியில் இருக்க அந்த வேண்டுதல் ராஜராஜ சோழனோட தான் இருக்கும். இந்த உடையார்குடி கல்வெட்டில் அந்த வேண்டுதல்ங்கிறது அந்த நிலப்பரிவர்த்தனையை செஞ்ச வியாழ கஜமல்ல பல்லவராயருங்கிறவரோட வேண்டுதல் அந்த கல்வெட்டில் ரொம்ப தெளிவாகவே கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ எதுக்கு ராஜராஜன் வெட்டின கல்வெட்டில் இவரோட வேண்டுதல் இருக்குன்னு யாராவது கேட்கணும்ல? யாரும் இந்த கல்வெட்டை முழுசாக படித்தது கிடையாது. இத்தனை ஆண்டுகளில் சொல்கிறேன். முதல்ல படித்த அவர் தப்பாக படித்தார். நீலகண்ட சாஸ்திரியார் அவர்கள் தப்பாக படித்தாங்க. அதற்கு பிறகு தி.வை. சதாசிவ பண்டாரத்தார் அதில் இருக்க தவறுகளை சுட்டி காட்டினார் ஒழிய அவர் முழுக்க அவரால் சொல்ல முடியலை. ஏன்னா அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 8000 கல்வெட்டுகள் மட்டும் தான் சோழர் கல்வெட்டுகள் படிக்கப்பட்டிருந்தது. இன்னைக்கு 24,000 கல்வெட்டு படிச்சிருக்காங்க. ஒவ்வொரு கல்வெட்டையும் எடுத்து ஒப்பிட்டு பார்த்தா தான் அதில் உண்மையில் எப்படி இருக்குன்னு ஒரு ஒப்பாய்வுக்கு நம்ம வர முடியும். அந்த ஒப்பாய்வே நடக்காமல் இன்னமும் நீலகண்ட சாஸ்திரியார் படித்ததே கொண்டு இதுதான் வரலாறுன்னு காமிக்கிறது இருக்குல்ல, இடத்துல ஒரு 100 வருஷம் ஆக போகுது. கரெக்டுண்ணே. ஆனால் இப்போ நீங்கள் சொல்லும் போதே நமக்கு ஷாக்கிங்காக இருக்குது. ஒரு அரசு அதை படிச்சிருக்கலாம், தொல்லியல் துறை நம்ம கையில் இருக்குது, அதை படித்து பார்த்து இதுதான்ப்பா உண்மை அப்படின்னு இப்போ மற்றவர்கள் யார் சதாசிவ அவர் எழுதியிருந்தாலுமே கூட அந்த புத்தகத்தை நம்ம ரெஃபரன்ஸாக கொடுத்துருக்கலாம். இவ்வளோ ஆண்டுகளும் ஏன் மாற்றப்படாமலே இருக்குது? நடுவில் பார்த்தீங்கன்னா மதிப்பிற்குரிய முதுமனைவர் குடவாயில் பாலசுப்ரமணியன் அவர்கள் மட்டும் இந்த கல்வெட்டை படித்து சொன்னாங்க. முழுசாக படித்து அவங்க தான் முதல் தடவையாக சொல்கிறாங்க இதில் இருக்கிறது ஒரு ஆட்சி ஆண்டு இல்லை 2 ஆட்சி ஆண்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பரிவர்த்தனை நடந்தது 2வது ஆட்சி ஆண்டு. அதாவது அரசர் இந்த 2 நபர்கள் அனுப்புனது. இந்த நில பரிவர்த்தனை நடந்தது இருக்கு இல்லைங்களா, அது 988 அல்லது அரசனோட 3வது அல்லது 4வது ஆட்சி ஆண்டெல்லாம் நடந்தது. ரெண்டையும் ஒரே சமயத்தில் நடந்ததுன்னு நீலகண்ட சாஸ்திரியார் குழப்பிக்கிட்டாரு. அதற்கு காரணம் சாஸ்திரியாருக்கு கல்வெட்டு வாசிக்கிறதுல நல்ல பயிற்சி இல்லாதது அப்படின்னு குடவாயில் பாலசுப்ரமணியன் அவர்கள் சொல்லியிருந்தார். ஆனால் அவங்க சொன்ன செய்தியை பொதுமக்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா யாருக்கும் புரியல, ரீச் ஆகிருக்காது. ஏன்னா அது யாருக்கும் கொண்டு போய் சேர்க்கல. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் கேட்டிங்கன்னா சோழர்கள் புத்தகத்தை தான் எடுத்து நீட்டுறாங்க பல்கலைக்கழகத்துலேயும் கடைகள்லையும். 100 வருஷம் முன்னாடி எழுதின ஒரு புத்தகம் அவுட்டேட்டட்னு சொல்லுவாங்கள்ல தமிழில், அதுக்கான ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு சோழர்கள்ங்கிற புத்தகம் தான். அந்த புத்தகத்தை எடுத்து வச்சுக்கிட்டு இதை வச்சு தான் சோழர் வரலாறு சொல்கிறோன்றது ரொம்ப ஒரு மோசமான நிலைமை அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியும். ஆக்சுவலி இதுலேருந்து இப்போ மக்களுக்கு தெரிய போகிறது நீங்களே சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். உடையார்குடி கல்வெட்டின் மூலமாக ஆதித்த கரிகாலனை கொன்றது யார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கா? இப்போ நீங்கள் உடையார்குடி கல்வெட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கல்வெட்டு ஒரு நில பரிமாற்ற கல்வெட்டு தான். ஓகே. ராஜராஜ சோழன் ஆட்சிக்கு வர்றாரு. 2வது ஆண்டில் என்ன பண்ணுறாருன்னா ஸ்வஸ்தி ஸ்ரீ கோ ராஜகேசரிவர்மருக்கு ஆண்டு 2வது ஆண்டில் வடகரை பிரம்மதேயம் ஸ்ரீ வீரநாராயண சதுர்வேதி மங்கலத்து பெருங்குடி பெருமக்களுக்கு சக்கரவர்த்தி திருமுகம். பெருங்குடி பெருமக்கள் அப்படின்றவங்க அந்த பிரம்மதேயத்தை நிர்வகிக்கக்கூடிய சபையில் இருக்கிற உறுப்பினர்கள். அவங்களுக்கு திருமுகம்னா கடிதம். ஒரு விஷயத்தை அரசாங்கம் வெளியிடுறப்போ அதில் இன்னாருக்குன்னு பேர் குறிப்பிட்டப்பட்டிருந்ததுன்னா அது திருமுகம் அப்படிங்கிற ஒரு பிரிவில் வரும். திருமுகம் நமக்கு
சிலப்பதிகார காலகட்டத்திலேருந்து இருக்கக்கூடிய ஒரு வகை. அதில் என்ன சொல்றாங்கன்னா, பாண்டியனை தலை கொண்ட கரிகால சோழனை கொன்று துரோகிகளான, ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை, துரோகிகளான சோமன். இந்த சோமனோட விருது வந்து அழிக்கப்பட்டிருக்குது கல்வெட்டுல. சோமன் சாம்பவன்னு கல்கி எழுதியிருப்பாரு. சோமன் சாம்பவன்னு அந்த கல்வெட்டுல கிடையாது. வெறும் சோமன் தான், வெறும் சோமன். அதுக்கப்புறம் என்ன வார்த்தைன்னு கிடையாது. அப்போ துரோகிகளான சோமன் தம்பி ரவிதாசனான பஞ்சவன் பிரம்மாதிராஜன். பிரம்மாதிராஜன்ங்கிறது பிராமண உயரதிகாரிகளுக்கு கொடுக்குற பட்டம். இவன் தம்பி பரமேஸ்வரனான இருமுடி சோழ பிரம்மாதிராஜனும். இந்த 3 பேர் தான் குற்றவாளி. அடுத்தது இவர்கள் உடன் பிறந்த மலையனூரானும். நிறைய பேர் என்ன சொல்றாங்க, மொத்தம் 4 குற்றவாளிகள், 4 பேரும் பிராமணர்னு சொல்றாங்களா? அப்படியே தப்பு. குற்றவாளிகள் வந்து 3 பேர் தான். சோமன், அப்புறம் வந்து ரவிதாசன், அதற்கு பிறகு பரமேஸ்வரன். இவங்க 3 பேர் தான் குற்றவாளிகள். மலையனூர்னு சொல்றாங்க. இவர்கள் உடன் பிறந்த குற்றவாளிகளுக்கு இவன் உடன் பிறந்தவன் தான். அவங்க கூட பிறந்ததான் அவன் பண்ண தப்பு, அவன் கொலை பண்ணல. இப்ப நிறைய பேர் என்ன சொல்றாங்க, இந்த கல்வெட்டை காமிச்சு கொலையாளிகள் கிட்ட இருந்து நிலத்தை பிடிங்கிட்டு வந்து விட்டுட்டாங்கன்னு சொல்றாங்கல்ல. இந்த நிலம் யார்கிட்ட பிடிங்கினாங்க? கொலையாளிகிட்ட இருந்து போறாங்களே. இந்த கொலையாளிகளுக்கு ஒருத்தன் உறவினர். கொலையாளிக்கு உறவினருங்கிற காரணத்தினால உறவினர்களிடமிருந்து நிலங்கள் பிடுங்கப்பட்டன. அவர் மலையனூர் கொலையாளி கிடையாது. அதாவது கொன்று துரோகிகளான 3 பேரு இவர்கள் உடன் பிறந்த மலையனூரானும், இவர்கள் தம்பிமாரும், இவர்கள் மக்களிடம் இவர் பிராமணிமார் பெற்றாலும், இவங்களுடைய மனைவிகளும் இவங்க பெற்றவங்களும். நீங்கள் வந்து சிட்டிசன் படத்தில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த கடைசி டைலாக் வரும்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மனசில் வச்சு தான் எழுதுனாங்க இந்த கல்வெட்டை. புரியுதுங்களா? சோழர்கள் பெரியப்பா அவங்க சித்திங்க எல்லாரோட சொத்தையும் இவங்க பிடுங்கிருக்காங்க. அப்படி இவங்க எல்லாரோட சொத்தையும் பிடுங்குறப்போ அதில் வந்து இந்த குறிப்பிட்ட நிலம் வந்து இந்த பிரம்மதேய சபை கிட்டக்க மாட்டிக்குது. மாட்டிக்கிறப்ப என்ன ஆச்சுன்னா, அப்போ ராஜராஜ சோழன் என்ன பண்ணுறாரு, அவர் 2வது ஆண்டுலன்னா நம்ம ஆணைக்குரியவாறு கொட்டையூர் பிரம்மராஜனும் புள்ளமங்கலச்சி சந்திரசேகர பட்டன் அப்படிங்கிற 2 பேரை நியமிக்கிறார் இந்த சொத்தை விற்கிறதுக்கு. ஏன்னா நீங்களே விற்றுக்குங்கன்னா நீங்கள் வந்து சரியான விலைக்கு விற்பீங்களான்னு தெரியாதுல்ல. அதனால் மத்திய அரசுலேருந்து 2 பேர் வராங்க. 2 தாங்களும் இவர்கள் கண்காணியோடும் இவர்கள் சொன்னவாறு நம்ம ஆணைக்குரியவாறு குடியோடு குடிபெறும் விலைக்கு, இவங்க மேற்பார்வையில் இவங்க சொன்ன மாதிரி குடிமக்கள் என்ன விலைக்கு வித்து வாங்குறாங்களோ அந்த விலைக்கு அதை வித்துறணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நிலத்தை இதோட வச்சு இருக்க கூடாது சொல்றாங்க அப்படின்னு வித்து ஒரு படல் ஒரு கடிதம் மட்டும்தான் அனுப்புறாரு அவர். அதான் என்ன சொல்றாங்கன்னா, இவை குறுக்காடிக்கலான் எழுத்து என்று இப்பரிசு வர. ஒரு காலத்துல இப்படி ஒரு ஓலை வந்தது. அப்போ அந்த ஸ்ரீமுகத்தின் மேற்பட்ட அந்த ஸ்ரீமுகத்தில் இருக்கக்கூடிய மலையனூரான் ஆன பாப்பனச்சேரி ரேவதாச கிராம வித்தனும் இவன் மகனும் இவன் தாய் பெரிய நங்கை சாணியும் இம்மூவரும் ஆன நிலம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அதில் வந்து இவங்க குறிப்பிட்டிருந்தாங்கல்ல மலையனூரான்ட்டு, அந்த மலையனூரான் அவங்க அம்மா அவனோட பையன். இல்லை கவனிக்க வேண்டியது இந்த பையன் பேரை குறிப்பில்லை, ஏன்னா அந்த பையன் அப்போ மைனராக இருந்திருக்கணும். சோழர் காலத்தில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அவங்க பார்ப்பாங்க. பெண்கள் மாதிரி வந்து இளையவர்கள்லாம் அவங்க பேரை குறிப்பிட மாட்டாங்க. ஏன்னா அவன் வளருவான், நாளைக்கு அவன் வந்து அவமானப்படக்கூடாதுன்ட்டு. இன்னைக்கு வரைக்கும் நம்ம பத்திரிகைகள்கிட்ட மாரடிக்கிறோம், கேட்க மாட்டேங்கிறாங்க. பார்த்தீங்களா? அப்போ என்னன்னா இந்த நிலம் யார்ட்டேருந்து பிடிங்கிருக்காங்க? கொலைக்காரங்க கிட்டேருந்து இல்லை. இந்த 3 கொலைக்காரங்க 3 கொலைக்காரங்களுக்கு உடன் பிறந்த ஒருத்தவன். அவன் உடன் பிறந்தான்றதுனால அவன் நிலம், அவங்க அம்மா நிலம், அவன் மகன் நிலம், 3 பேர் நிலத்தையும் இந்த கிராம சபை எடுத்து வச்சிருக்காங்க. அந்த நிலத்தை விற்கிறதுக்காக 2 பேரை வந்து நியமிக்கிறார் ராஜராஜ சோழன். அதுதான் அவரோட 2வது ஆட்சியாண்டில் நடக்குது. இவ்வளவுதான் அதுல இருக்குது. இந்த கல்வெட்டை தப்பா படிச்சுட்டு இதை வச்சுட்டு சோழர் வரலாறே இவங்க வந்து கொச்சைப்படுத்துறாங்க. உலகத்துல எங்கேயாவது நடக்குமா? 2வது ஆண்டு காலத்துல அதுக்கான 2 ஆட்கள் அனுப்புறாரு. ஆமா. ஆனால் மதுராந்தக சோழனும் இருந்தாரு. ஆயத்த கரிகாலன் கொலை செய்யப்பட்ட பிறகு 11 மதுராந்தக சோழன் இருந்தாரு. நான் அடுத்த கணக்கு வரேன். இப்ப இவங்க கிட்டக்க வந்து இவர் வந்து 112 களஞ்சி பொன் கொடுத்து அந்த நிலத்தை வாங்குறாரு. குறிப்பிட்ட அளவுக்கு நிலத்தை வாங்குறாரு. வாங்கிட்டு அந்த கல்வெட்டு எப்போ பொறிக்கப்பட்டதுன்னு அவர் குறிப்பிடுறாரு. இவ்வாட்டை, ஆட்டைன்னா ஆண்டு, இவ்வாட்டை மேச ஞாயிறு ஞாயிற்றுக்கிழமை பெற்ற புரட்டாசி ஞான்று அப்படின்னு குறிப்பிடுறாரு. இது வானியல் குறிப்பு. இப்போ வந்து பஞ்சாங்கத்தை வச்சு ஆண்டு குறிக்கலாம். அப்படி குறிக்கிறப்போ இது எந்த ஆண்டுக்கு வருதுன்னா 988வது ஆண்டு ஏப்ரல் மாதத்துக்கு வருது. சரி, 85 ராஜராஜ சோழன். ஓகே. அப்போ இது வந்து 2 வெவ்வேறு ஆண்டுன்னு நமக்கு புரிஞ்சுடுது இல்லைங்களா? அப்போ இந்த கல்வெட்டை தப்பாக படிச்சிட்டாங்க. 1வது சிக்கல். 2வது சிக்கல் என்னன்னா, நான் ஆட்சி ஆண்டை கணக்கு போடுறது இருக்குல்ல, நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு அரசருக்கு பின்னாடி இன்னொரு அரசர்னு கணக்கு போடுறப்போ இந்த ஆட்சி ஆண்டு இடிச்சிருக்கு. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா கல்வெட்டுகள்லையும் வந்து பார்க்குறப்போ இந்த ஆட்சி ஆண்டுன்னு ஒரு விஷயம் இருக்கும். ஆனால் சில கல்வெட்டுகள் ஆட்சி ஆண்டு கூடவே அன்னைக்கு என்ன வானியல் குறிப்புன்னு குறிப்பிட்டிருப்பாங்க. அப்போ இந்த வானியல் குறிப்பை வச்சு அந்த ஆட்சி ஆண்டு என்னன்னு நம்ம கணக்கு போட முடியும். புரியுது இல்லைங்களா? இப்போ இந்த முறை வந்து வழியே இல்லாட்டி மட்டும் இந்த சாமி கண்ணு பிள்ளை அப்படின்னு ஒருத்தவர் அதை பற்றி எழுதியிருந்தாரு. வேற வழியே இல்லைன்னா மட்டும்தான் அந்த முறையை பயன்படுத்துவாங்க. பெரும்பாலும் வந்து ரயில் விட்டுருவாங்க, இவருக்கு அப்புறம் பின்னாடி இவர் அப்படின்ட்டு.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு முறையை அடிப்படையாக கொண்டு நம்ம வந்து காலம் கணிச்சு பார்க்குறப்போ இவங்க வந்து குறிப்பிட்ட அந்த காலக்கோடு எல்லாமே தப்பாக இருக்குது. காலக்கோடும் தவறா இருக்கு. காலக்கோடு தப்பாக இருக்குது. இப்போ சமீபத்திய ஆண்டு கணிப்பின்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா சுந்தர சோழன் வந்து ஆட்சி முடிஞ்ச ஆண்டுன்றது கல்வெட்டு படி அவரோட ஆட்சி முடிஞ்சதுங்கிறது 979. சரி. அப்போ ஆதித்த கரிகாலன் கொல்லப்பட்டதா இவங்க சொல்கிறாங்க. இப்போ வந்து அந்த புத்தகம் எழுதின காலகட்டத்தில் சொன்னது வந்து 969. ஆமாம். இப்போ சமீபத்திய கணக்கின்படி ஆதித்த கரிகாலன் கொல்லப்பட்ட ஆண்டுங்கிறது 971. 971 ஆதித்த கரிகாலன் கொல்லப்பட்ட பின்னாடி 979 வரைக்கும் சுந்தர சோழன் தான் ஆட்சியில் இருந்திருக்காரு. 8 ஆண்டுகள். 8 ஆண்டு ஆட்சியில் இருந்திருக்காரு. அப்போ 8 ஆண்டு ஆட்சியில் இருக்காருன்னா அவர் தான் அந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுத்துருப்பாரு. அப்போ எப்படி வந்து இதுக்குள்ள வந்து உத்தம சோழன் பேர் வருதுன்னு எனக்கு புரியல. உத்தம சோழன் நீங்க சொன்ன மாதிரி பழைய கணக்கு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நல்லா கவனிங்க. பழைய கணக்கு படியே வரும். 969 வருஷத்துல இவர் கொலை பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து தீவை சதாசிவ பண்டாரத்தார் என்ன எழுதிட்டாருன்னா மகன் இறந்த துயரத்திலேயே வந்து அரசர் சுந்தர சோழன் இறந்திருப்பாரு அப்படின்னு எழுதினார். ஆனால் அதே சமயம் நம்ம வந்து இந்த சோழர்கள் புத்தகத்தை எடுத்து பார்த்தோம்னா அதில் வந்து நீலகண்ட சாஸ்திரியாரே 973 வருஷத்து வரைக்கும் கூட உத்தம சோழன் சுந்தர சோழர் வந்து உயிரோடு இருந்திருப்பாருன்னு எழுதுறாரு. இப்போ இவங்க கணக்குப்படி பார்த்தாலே நீங்கள் கடைசியாக பொன்னியின் செல்வனில் எழுதியிருப்பாங்க மகன் இறந்த பின்னாடி 3 வருஷம் கழிச்சு தான் வந்து சுந்தர சோழர் இறந்து போனார் அப்படிலாம் அவங்க குறிப்பிட்டிருப்பாங்க. இறக்குற வரைக்கும் அவர் தாங்க அரசர். இறக்குற வரைக்கும் அவர் தான் அரசர். புரியுது இல்லையா? இவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஆதித்த கரிகாலன் இறந்த உடனேயே சுந்தர சோழருக்கும் சேர்த்து மாற்றாக அந்த இடத்துல வந்து உத்தம சோழன் வந்தான், அவன் தான் வந்து உடனே ராஜாவானான்னு புரிஞ்சுக்கிறாங்க. அப்படி நடக்கல. அப்படி இல்லை வரலாறு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுந்தர சோழர் இருக்காரு, அவருக்கு கீழே தான் ஆதித்த கரிகாலன் வந்து அரசராக இருக்கிறாரு. ஆதித்த கரிகாலன் இறந்த உடனே ஆதித்த கரிகாலனுக்கு என்ன பட்டம் கொடுக்கப்பட்டதோ அதே பட்டத்தை தூக்கி உத்தம சோழனுக்கு கொடுத்து அவரும் சுந்தர சோழருக்கு கீழே தான் 8 ஆண்டுகள் அரசராக இருக்கிறாரு. அப்போ பேரரசர் வந்து யாருன்னா சுந்தர சோழர் தான். அப்போ யார் தண்டனை கொடுத்தானா சுந்தர சோழர் தான் தண்டனை கொடுத்தாரு. அவர் தான் தண்டனை கொடுத்துருக்க முடியும். இந்த கணக்கே புரியாமல் புரியுதுங்களா? அப்போ வந்து இந்த காலக்கோடுன்னா என்னென்னு புரியாது, கல்வெட்டுன்னா என்னன்னு புரியாது. அதான் சொல்கிறேன். இப்போ இது வந்து நம்ம நேரடியாக சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். என்ன சான்று வச்சிருக்கீங்கன்றாங்க. 50க்கும் மேற்பட்ட கல்வெட்டுகள் 50க்கும் மேற்பட்ட செப்பேடுகளை வாசி தான் நான் சொல்கிறேன். இது அப்படியே வேற மாதிரி இருக்கு நீங்கள் சொல்கிறது. சோழர் வரலாறு மிக தப்பாக எழுதப்பட்டுள்ளது. நேர்மையாக சொல்கிறேன். எனக்கு வந்து நீலகண்ட சாஸ்திரியார் அவர்கள் மேலே பெரிய மரியாதை இருந்தது. நான் வந்து இப்போ என்னுடைய முதலாவது புத்தகம் எழுதுறப்பெல்லாம் அவருடைய ஆய்வுத்திறனை வியந்திருக்கேன். ஆனால் நீங்கள் வந்து 1931 ஒரு செய்தி சொல்கிறீங்க, 34 அதே செய்தியை நீயே திருச்சி எழுதுறேன்னா நீ என்ன ஆய்வாளர்? இன்னும் சொல்கிறேன். இப்போ ராஜராஜ சோழன் குந்தவையெல்லாம் சேர்ந்து தான் அவரை கொன்னாங்கன்னு ஒரு கதை வருதா? அப்படியும் ஒரு இமேஜினேஷன் போகுது. 1971 வரைக்கும் அப்படி ஒரு கதையே கிடையாது. விவேகானந்தா கல்லூரி மாணவர்கள்லாம் வந்து ஒரு ஆண்டிதழ் போடுறாங்க. அதில் வந்து வரலாறு பற்றி எதுவுமே தெரியாத ஒரு தற்குறி வந்து ஒரு கட்டுரை எழுதுறாரு. அந்த கட்டுரையில் தான் முதல் முறையாக ராஜராஜ சோழனும் குந்தவையும் சேர்ந்து அவரை கொண்டு இருக்கலான்னு அந்த தற்குறி எழுதுது. அந்த தற்குறி எழுதுனதை இவங்க இன்னைக்கு வரைக்கும் தூக்கிட்டு வந்து காமிக்கிறாங்க. இங்கே பாருங்க ராஜராஜ சோழன் கொண்டுட்டாருன்ட்டு. யார் சொன்னா உனக்கு? எந்த வரலாற்று ஆய்வாளர் சொன்னார்? என்ன ஆதாரம் வச்சிருக்கிற நீ? சோழர்கள் மேலே யாராவது ஒருத்தவங்க இந்த மாதிரி ஒரு அவதூறை கொடுத்தாங்கன்னா புது அவதூறு வந்திருக்கு, வாங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சு கவுத்துக்கிறாங்க. புரியுதுங்களா? இதே வந்து நான் கேட்குறேன், தமிழ்நாடு சாங் இருக்குது, இவங்க வந்து விஜயநகர பேரரசுக்கு பாடத்திட்டம் போடுறாங்க. அதில் இப்படி பிள்ளை இருக்கான்னா கிடையாது. அது கிளியராக இருக்குது. அது ரொம்ப தெளிவாக இருக்குது. அரசர்கள் மேலே வந்து அவர் உண்மையாகவே தப்பு பண்ணியிருந்தாருன்னா கூட அவர் பண்ணி இருக்கலாம் என்று கூறப்படுகிறதுன்னு போடுறாங்க. இதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா சோழர் காலம்னா இப்படி தான் இருந்தது, இவர் கொன்றாராம், இவர் தின்றாராம்னு எழுதுறாங்க. பார்ப்பனர்களுக்கு வந்து அவங்க வந்து தண்டனை கொடுக்கல. எப்படி கொடுக்கலன்னு சொல்கிறீங்க? சோழர் கால தண்டனைகள் பற்றி தியாகராஜன் அவர்கள், ஆய்வாளர் தியாகராஜன் அவர்கள் வந்து ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. அந்த கட்டுரை எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா, சோழர் கால கல்வெட்டுகளில் வந்து யார் யார் குற்றம் செஞ்சாங்க, தண்டனை பெற்றாங்கன்ற கல்வெட்டுகள் நமக்கு நிறைய கிடைக்குது. இந்த கல்வெட்டுகளை பார்க்கின்ற பொழுது பெரும்பாலும் சோழர்களால் தண்டிக்கப்பட்டவர்களாக பிராமணர்கள் இருந்திருக்கிறார்கள்னு அவர் எழுதுறாரு. ஒட்டுமொத்தமாக சோழர் காலத்தில் அதிகமாக தண்டனை பெற்றவர்கள் வந்து கல்வெட்டு அடிப்படையில் பிராமணர்கள். நான் எடுத்து காமிக்கவா? தியாகராஜன் அவர்கள் எழுதியிருக்கிறார். இது போக தமிழக தொல்லியல் துறை திருமால்புரம்னு ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்காங்க. ராஜராஜ சோழன் காலகட்டத்தில் திருமால்புரம்ங்கிற ஒரு பகுதியில் இருக்க கோயிலுக்கு வந்து உத்தம சோழனோட பையன் போறாரு. ராஜராஜ சோழன் கிட்ட உத்தம சோழரோட பையன் அதிகாரியாக வேலை பார்த்தாரு. நிறைய பேருக்கு தெரியாது. அப்போ வந்து ஸ்ரீகாரியம்னு சொல்லக்கூடிய அந்த கோயிலெல்லாம் கோயில் நிர்வாகத்தையா பார்த்துக்கிட்டு ஒரு அதிகாரியா இருந்தார். அவர் போறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு கோயிலில் வந்து கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா படைக்கிறதுக்குன்னு சொல்லி ஒரு தானம் இருக்கும். இவங்க வந்து ஒன்றுத்தையும் சரியாக படைக்காமல் அந்த தானத்தை பயன்படுத்திட்டு இருக்கிறத பார்க்குற அந்த கோயிலை தணிக்கை பண்ணுறாரு. தணிக்கை பண்ணி 3/4 கிலோ தங்கத்தை வந்து அபராதமாக போட்டு வாங்கினார். அந்த கல்வெட்டு வந்து தமிழக தொல்லியல் துறை தான் திருமால்புரம்ங்கிற பேரில் வெளியிட்டாங்க. இருக்குது. ராஜராஜ சோழனுடைய படைகள் வந்து நம்ம பக்கத்தில் பார்த்தோன்னா கர்நாடகாவில் பிராமணர்களை கொன்னாங்க அப்படின்னு கல்வெட்டு இருக்குது. கேரளாவில் வந்து சாலை அந்த படையெடுப்பில் பிராமணர்களை கழுத்தறுத்து கொண்டாங்க அப்படின்னு காந்தலூர் சாலை அந்த படையெடுப்பில் வந்து கழுத்தறுத்து கொண்டாங்க அப்படின்னு இருக்குது. அதற்கு முன்பாக பார்த்தீங்க அப்படின்னா பராந்தக சோழனுடைய காலகட்டத்தில்
பிராமணர்களுடைய அந்த நிலங்கள் தணிக்கை செய்யப்பட்டன அப்படின்னு இருக்குது. இந்த சோழர்கள் காலத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பெரிய கோயிலாம் வந்து மூலவருடையார் சபைன்னு ஒரு சபை இருக்கும், பிராமணர் சபை, அவங்க நிர்வகிச்சாங்க. அந்த சபைகள் வந்து சோழர் காலத்தில் கலைக்கப்பட்டனன்னு இருக்குது. சோழர்கள் கட்டின புது கோயில்கள் வந்து வெள்ளாளர் மக்களால், அதாவது பிராமணர் அல்லாத வெள்ளாளர் மக்களால் நிர்வகிக்கப்பட்டனங்கிறதுக்கு நிறைய கல்வெட்டு இருக்குது. தஞ்சாவூர் பெரிய கோயிலே வந்து வெள்ளாளர்களால் தான் நிர்வகிக்கப்பட்டது. அதே மாதிரி இந்த உத்தம சோழனுடைய பட்டயம் இருக்குது, 16வது ஆட்சி ஆண்டில் அவர் போட்டது, சென்னை அருங்காட்சியக செப்பேடு அப்படிம்பாங்க. அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, காஞ்சிபுரத்தில் இருக்க ஒரு கோயிலுக்கு நீங்கள் வந்து இதுக்கான நம்பிமார்களை தேர்ந்தெடுங்க, ஒருவேளை தகுதியான நபர்கள் யாருமே கிடைக்கலன்னா ஒரு பிராமணனை தேர்ந்தெடுங்க அப்படின்னு குறிப்பிடுறாரு. தகுதியானவங்க கிடைக்கலன்னா அப்போ அவங்க நியமிக்கிறதுல பிராமணர்கள் இல்லைன்னு அர்த்தம். பிராமணர்கள் இருக்க வேணாம், யாருமே கிடைக்கல அப்படின்னா கடைசி வாய்ப்பாக பிராமணர்கள் நியமிங்கன்னு சொன்ன உத்தம சோழன் செப்பேடு இருக்குது. இப்படி சோழர் காலம் முழுக்க பிராமணர்கள் தண்டிக்கப்பட்டாங்கன்றதுக்கும் அவங்கள வந்து இங்கே புறக்கணிச்சாங்கன்றதுக்கும் நிறைய ஆதாரங்கள் இருக்குது. இதில் என்ன சிக்கல்னா, 1931 ஆண்டில் இந்த உடையார்குடி கல்வெட்டு படிக்கப்பட்டவே சோழர் ஆட்சி காலம் வந்து பிராமண எதிர்ப்பு ஆட்சி காலம்னு அவங்க பார்த்துறாங்க. பார்த்ததுக்கு பின்னாடி மொத்த கும்பலும் வந்து உட்காந்துக்கிட்டு சோழர் வரலாறு திருச்சி எழுதுது. நம்மளும் போவேன் அப்படி எழுதாது. ஆமாம், அப்படிங்கிற மாற்றி எழுதுங்க. இப்போ வந்து இப்போ ஒரு கல்வெட்டு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கல்வெட்டை மறைங்க. ஒரு செப்பேட்டு வாசகம் கிடைக்குன்னா அந்த செப்பேட்டு வாசகத்தை பற்றி வெளியிலே சொல்லாதீங்க. இப்போ சோழர் செப்பேட்டை பற்றி படிக்கணுமா, இப்போ சோழர் செப்பேட்டை பற்றி படிக்கணும்னா யார் படிக்கணும், தொல்லியல் துறையில் இருக்கிறவங்க படிக்கணும். காஞ்சி சங்கர மடத்தில் இருக்கிறவங்க தான் சோழர் செப்பேட்டில் பெரும்பான்மையாக படிச்சிருக்காங்க. இதுக்கு எதுக்கு தொல்லியல் துறை நடத்துறீங்க? சங்கர மடத்தில் படிக்கிறாங்களா? ஆமாம், தொல்லியல் துறையினுடைய தலைவராக அவங்க யாரை வச்சாங்க, நாகசாமி அவர்களை வச்சாங்க. நாகசாமி யார்கிட்ட போய் சந்தேகம் கேட்டாங்கன்னா சங்கராச்சாரியார்கிட்ட போய் சந்தேகம் கேட்டார். அவர் குறிப்பிடுறாரு, எனக்கு இந்த ஸ்லோகத்தில் சந்தேகம் வந்தது, நான் போயிட்டு சங்கராச்சாரியார்கிட்ட கேட்டேன், அவர் எனக்கு விளக்கம் கொடுத்துரு, அதை நான் புத்தகமாக எழுதியிருக்கேன். அப்போ வந்து சங்கராச்சாரியார் சொல்கிறத பதிப்பிக்கிறதுக்கு தமிழ்நாடு தொல்லியல் துறை நடத்துது. பெரிய இருட்டடிப்பாக இருக்கேன், பெரிய அவமானம், வரலாற்று அவமானம். இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, பிராமணர்கள் வந்து சோழர்கள் வந்து அவங்களுக்கு எதிராக இருந்தார்கள்ங்கிறத மறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அந்த முயற்சிக்கு தமிழகத்தில் இருந்த திராவிட இயக்கங்களுடைய ஆட்சி 100% துணை போச்சு, ஹெல்ப் பண்ணாங்க நல்லா. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா 22 வருஷம் நாகசாமி வந்து தமிழ்நாடு தொல்லியல் துறை தலைவராக இருக்கிறாரு. அதில் 21 வருஷம் திராவிட கழகங்களுடைய ஆட்சி. நீங்கள் பிராமண எதிர்ப்பு பேசுறீங்களா, சங்கர மடத்தோட பக்தரை தூக்கி தொல்லியல் துறையினுடைய இயக்குனராக எப்படி போட்டீங்க? அப்படி போட்டால் இப்படி தான் வரும். இப்போ அவர் பதவி விட்டு போனதுக்கு பின்னாடி தமிழ் விரோத நாகசாமின்னு நீங்கள் விடுதலையில் எழுதுறீங்க, வேலை பார்க்குறப்ப தெரியல அவங்களுக்கு ஒரு தமிழ் விரோதின்ட்டு. அது பரவாயில்ல, நாகசாமி அவர்கள் தான் பிற நியமனங்களை பார்க்குறாரு. நீங்கள் கல்வெட்டையோ பட்டயத்தையோ படிக்கணும்னா சமஸ்கிருதம் படித்தவா மட்டும்தான் நான் வேலைக்கு எடுப்பேன்றாரு அவர். வேடிக்கை பார்த்தீங்கல்ல, தொல்லியல் துறையில் எனக்கு பணி கிடைக்கிறதுக்கான அனைத்து வாய்ப்பும் இருந்தது. ஆனால் அங்கே பணி செய்த நபர்கள்ட்ட நான் பேசுகிறப்ப தான் அவங்க சொல்கிறாங்க, எங்களுடைய கருத்தை நாங்கள் கண்டுபிடிச்சா கூட சொல்ல முடியலைங்க, நீங்கள் தொல்லியல் துறைக்கு பணிக்கு வந்தீங்கன்னா நாளைக்கு வந்து நீங்கள் கட்டுரை எழுதினீங்கன்னா பதிப்பிப்பாங்களான்னு தெரியல அப்படின்னு சொன்னாங்க. நான் அதனால தான் தொல்லியல் துறைக்கு பணிக்கு போகலை. இன்னைக்கு வரைக்கும் தொல்லியல் துறையினுடைய நிலைமை அதுதான். இன்னைக்கு வந்து நாகசாமி அவர்கள் இல்லை, நாகசாமியோட சீடர்கள்லாம் நீங்கள் பதவியில் இருக்கிறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சோழர் செப்பேடுகள்னு ஒரு நூல், அந்த நூலை வந்து ஒருத்தவர் வந்து வெளியிடுறாரு, அவர் தான் அந்த செப்பேடெல்லாம் படிக்கிறார். படிச்சுட்டு அவர் அதனுடைய முன்னுரையில் எழுதுறாரு, சோழர் செப்பேடுகளை படித்து நூலாக வெளியிட வேண்டும் என்பது வந்து காஞ்சி பெரியவர் எனக்கு கிட்ட அருளானை, அதனால தான் அந்த புத்தகத்தை நான் எழுதுறேன். இவங்களுக்கு அவங்களுக்கு என்னப்பா சம்பந்தம்? நான் தான் கேட்குறேன், இது நீங்கள் திராவிடர் கழகம்ன்றீங்கல்ல, அப்புறம் அவங்கள தூக்கி உள்ளே விடுறீங்க? ஏன்னா இது தமிழர் வரலாறு திரிச்சாதான் திராவிடர்கள் தான் வந்து பிராமண எதிர்ப்பு பேசினாங்கன்னு இவங்க எழுத முடியும். புரியுது இல்லைங்களா? பிராமண அடிவருடையும் சொல்லலாம். அப்போ நீயே என்ன பண்ணுவ, தமிழர் அல்லாதவர்களுக்கு வந்து பதவியை தூக்கி கொடுப்ப, அவங்க வந்து தப்பும் தவறுமா எழுதுவாங்க, அதை கொண்டு வந்துட்டு நீங்களே சோழர் வரலாறுன்னு காமிப்பீங்க. ஜப்பான்லேருந்து வர நொபுரு கரசுமா அவர் படிக்கிறப்ப சோழர்கள் வந்து பிராமண அடிவர்களாக தெரில. லெஸ்லி சிவர் கனடாலேருந்து படிக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து சோழர்கள் பிராமண அடிவர்களாக தெரில. வெளிநாடுகளை சேர்ந்த ஆய்வறிஞர்கள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கார்ல் மார்க்ஸ் அவர்கள் ஆசிய மாடலுங்கிற ஒரு விஷயத்தை பற்றி எழுதுறாரு. யாரும் அடிமை இல்லைன்னு சுயசார்பாக ஆசியாவில் வந்து விவசாயிகள் வந்து விவசாயம் பண்ணாங்க, உலகின் தலை சிறந்த விவசாயம் வந்து இங்கே தான் நடந்ததுன்னு கார்ல் மார்க்ஸ் எழுதுறாரு. தமிழ்நாடு கம்யூனிஸ்டுகள் என்ன பண்ணுறாங்க, அப்படிலாம் இங்கே நடக்கலை, சோழர் காலம் அடிமை காலமாக இருந்ததுன்னு கார்ல் மார்க்ஸை மறுத்து எழுதுறாங்க தமிழ்நாடு கம்யூனிஸ்ட்டுங்க. உலகத்தில் இது நடக்குமா? இவர்களுக்கு என்னன்னா, இப்படியாக அனைத்து கும்பலும் சேர்ந்து சோழர் வரலாறை திரிச்சு வச்சுக்கிட்டு சோழர் இந்த தப்பு பண்ணிட்டாங்க, சோழர் அந்த தப்பு பண்ணிட்டாங்கன்னா என்னன்னா, இப்போ போகிற போக்கில் நம்மளால சொல்ல முடியாது. இன்றைக்கி நான் ஏன் சொல்கிறேன்னா, நான் வந்து அனைத்து சான்றுகளையும் நூலில் எழுதியிருக்கேன், சரிங்களா? இதே வந்து நம்ம வாயில் சொன்னால் எவ்வளோ பேரால் புரியும் சொல்லுங்கள்? அப்படியே இப்போ சோழர் காலத்தில் பார்த்திங்கன்னா 3 விதமான சான்றுகள் இருக்கும். ஒன்று ஓலைச்சுவடியில் தான் பார்த்திங்கன்னா அரசர்களுடைய ஆணைகள் எல்லாமே இருக்கும். நீட்டமாக இருந்ததுன்னா ஓலைன்னு சொல்லுவாங்க, சின்னதாக இருந்தால் முறி. இப்போ 2 பேர் வந்து சின்னதாக ஒப்பந்தம் போடுறாங்கன்னா முறியில் போட்டுப்பாங்க. பில்லுனா சின்னதாக இருக்குல்ல, அது மாதிரி இருக்கிறது முறி, பெருசாக இருக்கிறது ஓலை. இந்த ஓலையில் தான் அனைத்து ஆணைகளும் போச்சு. இந்த ஓலையை பார்த்து தான் செப்பேடும் எழுதினாங்க, கல்வெட்டும் வச்சாங்க. இல்லை, செப்பேடுங்கிறது பெரும்பாலும் யாரோட முறைன்னா பிராமணர்களுடைய முறை. பிராமணர்கள் மட்டும்தான் பெரும்பாலும் செப்பேடுங்கிற ஒரு விஷயத்தை பண்ணுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதில் செப்பேட்டில் வந்து அந்த ஓலையில் இருக்கிறது அப்படியே எழுத மாட்டாங்க. முதல்ல வந்து அரசரை புகழ்ந்து ஒரு பாட்டு எழுதுவாங்க, தெய்வத்தை புகழ்ந்து ஒரு பாட்டு எழுதுவாங்க, இந்த தானத்தை யாராவது எடுத்துகிட்டு போனால் அவர் நாசமாக போயிடுவான்னு சொல்லிட்டு கடைசியாக எழுதுவாங்க. அதுக்கு பேர் தான் ஓம்படை கிளவி. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தமிழ்நாடு முழுக்க ஒரு 24,000 கல்வெட்டு கிடச்சிருக்குது. அப்போ சோழர் வரலாறு எதை அடிப்படையாக கொண்டு எழுதப்படணும்? கல்வெட்டு அடிப்படையாக கொண்டு எழுதப்படணும்ல.
8 செப்பேடுகளை அடிப்படையாக கொண்டு சோழர் வரலாறு எழுதப்பட்டுள்ளது. 8 செப்பேடு 8 செப்பேடு. அது இல்லாமல் இந்த இதில் பார்த்தீங்கன்னா பிரஸ்தின்னு ஒன்று இருக்கும், அது செப்பேட்டோட வழக்கம். அது அரிதாக சில கல்வெட்டில் இருக்கும். கன்னியாகுமரி கல்வெட்டுங்கிற ஒரு கல்வெட்டில் இருக்குது. இருக்கிறதுலே முக்கியமான கல்வெட்டுன்னு அதுக்கு பிட்டே உட்காந்துக்கிறாங்க. என்ன காரணம்னா அந்த பிரஸ்திங்கிற சமஸ்கிருதத்தில் இருக்கும். மற்ற பகுதி கோணோலை அரையோலையெல்லாம் தமிழில் இருக்கும். இது தமிழில் இருக்க பகுதியை பற்றி இவங்க வாயை திறக்க மாட்டாங்க. நடக்குதுங்க, தமிழ்நாடு தொல்லியல் துறையில் நடக்குது. இப்போ நீங்களே கேட்டிருப்பீங்க, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் தொல்லியல் துறை நடந்துச்சு, அதனால் எது போன்ற விஷயங்கள்லாம் மறைக்கப்பட்டுச்சு அப்படின்னு. அதற்கெல்லாம் மீண்டும் வழி சமைக்கக்கூடிய வகையில் தான் இந்த அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்குது. தமிழ்நாடினுடைய தொல்லியல் துறையில் தமிழ்நாட்டில் தமிழர்களாக தமிழ் படித்தவர்களுக்கு தமிழ் கட்டாயம் தெரிந்தவர்களுக்கு மட்டும்தான் இங்கே வேலை இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விதியே இல்லாமல் சமஸ்கிருதம் கட்டாயம் படித்தவங்களுக்கு தான் ப்ளஸ் திராவிட மொழி படித்தவங்களுக்கு தான் வேலை அப்படிங்கிறது மிகவும் ஒரு ஏமாற்றுத்தனமானது, தமிழர்களை வஞ்சிக்கக்கூடியது அப்படிங்கிற ஒரு விமர்சனம் அப்படிங்கிறது தற்போது மிக கடுமையாக எழுந்து வருகிறது. இதற்கு தமிழக அரசின் சார்பில் எது போன்ற பதில்களை கொடுக்க போகிறார்கள், மேலும் இது எது போன்ற எதிர்வினைகளை உருவாக்கப் போகிறது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். மற்றொரு தலையங்கம் செய்தியில் மற்றொரு செய்தியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.